ஃபாரின் கரன்சிஸ் சேஞ்ச் பண்ணி கொள்ளையிலும். செக்இன் முடிஞ்சு இப்போ கேட் நம்பர் 14 போக சொன்னேன். மை காட், நிறைய பன் ஐட்டம்ஸ் இருக்குது. ஹாய் காய்ஸ், வெல்கம். இருக்கிறது வந்து பண்டாரநாயகா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இதுதான் என்ட்ரன்ஸ். சுற்றி காட்டுறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போக போகிறேன். நாட்டை விட்டே வெளியே போக போகிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம். மற்றெல்லாம் உள்ளே போகல, எனக்கு கண்டினியூ. ஓகே, இப்போ உள்ளே போக போகிறேன். இதுதான் என்ட்ரன்ஸ். ஓகே ஓகே, உள்ளுக்கு வந்தாச்சு. இப்படி தான் இங்கே உள்ளே போகல. கமர்ஷியல் பேங்க் இருக்குது, HNB, நிறைய கடை இருக்குது. இதில் வந்து எங்களுக்கு ஃபாரின் கரன்சிஸ் சேஞ்ச் பண்ணி கொள்ளையிலும். இதில் எவ்வளோ வரைக்கும் உள்ளுக்கு வீடியோ பண்ணலும்னு தெரியா. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வரைக்கும் வீடியோ பண்ணுறேன். உள்ளுக்கு இன்னும் செக்கிங் இருந்துச்சு. பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு உள்ளே போக சொன்னாங்க. ஓகே, இதெல்லாம் போய்கிட்டு இருக்கேன். செக்கின் உள்ளே தான் போய்கிட்டு இருக்கேன். பண்ணுற இடத்துல தான் இருக்குது. இதில் வந்து நாங்கள் பேக்கை போடணும். இதில் பேக் போட்டு செக் பண்ணி அங்கே வரும். இதில் பேக்கை போட்டுட்டு இதால் வந்து நாங்கள் உள்ளே போகணும். போட்டாச்சு. ஓகே, பேக்கும் செக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து எல்லாம் ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கு மாதிரி நாங்கள் ஒவ்வொரு கவுண்டர் போகணும். இண்டிகோ கியூவில் தான் இண்டிகோ இதுதான் கவுண்டர். இதெல்லாம் ஒரு கவுண்டர்ஸ் தான். ஓகே, செக்இன் முடிஞ்சு. இப்போ வந்து கேட் நம்பர் 14 போக சொன்னா 12:30 ஆகல. இப்போ தான் 10:30. ஸோ 12 ஆகல போனால் சரி. ஓகே, ஒன்று பேர்த்து கண்டினியூ பண்ணு. ஓகே, செக்யூரிட்டி செக்அப் பண்ணிச்சு. அதுவும் தாண்டியாச்சு. அப்படியே ஸ்டேர்ஸும் மேய்க்கு, எஸ்கலேட்டரும் மேய்க்கு. ஸோ ஏறியாச்சு. வீடியோ பண்ண எவ்வளோ வரைக்கும் வீடியோ பண்ண என்னமா தெரியும். மேக்ஸிமம் 7 மணி மட்டும் பண்ணுறேன். ஒரு வெயிட்டிங் ஏரியா. இதில் வந்து பின்னால் இப்படி இது அப்படியே மேலே இருக்கிறது வந்து டிபார்ச்சர். இதில் வந்து ஃப்ளைட் நம்பர் புலும். இதில் வந்து எங்களோட கேட் நம்பர் புலும். அது வந்து டைம் புலோட 1:50 செக்இன் இண்டிகோ. அது 14 தான் நான் போக வேண்டிய ஃப்ளைட். 12:30 தான் செக்இன் அவசியம். ஸோ அது வரைக்கும் இங்கே நிற்கணும். இதில் வந்து கேட் நம்பர் 14. இது தான் கேட் நம்பர் 14 போகிறது. ஸோ போகும். இப்படி கேட் நம்பர் 14 போயிட்டு தான் இன்னும் டைம் இருக்காண்ணா. இன்னும் 30 மினிட்ஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டு வெயிட் பண்ணால் நல்ல மாதிரி நினச்சது. இல்லாட்டி தூரம் கூட. ஓகே, உள்ளே போக முந்தி ஜூஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா நான் ஃபுட் வரக்குள்ள தான் நல்லா திண்டேன். ஸோ ஏதாவது ஜூஸஸ் எடுத்துகிட்டு போனால் நல்லா. எக்ஸ்கியூஸ் மீ. மோஸ்ட்லி வந்து ஸ்ரீலங்கான் ஐட்டம்ஸ் தான் இது. ஓகே, மேங்கோ வந்து எடுப்பேன். நிறைய பன் ஐட்டம்ஸ் இருக்குது இந்த கடையில். ஏர்போர்ட் உள்ளுக்கு காய்ஸ் எப்படியுமே
உங்களுக்கு இதில் ப்ரைஸஸ் பாருங்கள், அதுக்கு தான் நான் மெயினாகவே காட்டினது. ப்ரைஸஸ் வந்து நான் அந்த சன்ட்ரஸ்ட்டு அந்த மேங்கோ வந்து நான் இந்த லோக்கலில் எடுக்கிறேன்னு சொன்னால் மோஸ்ட்லி 150 மாதிரி தான் வரும். அதோட ப்ரைஸ் 150. ஆனால் இங்கே வந்து அதுக்கு 600. ஓகே, 600. ஸோ நீங்கள் இங்கே இருக்கிறத விட நீங்கள் வரக்குள்ள எடுத்துகிட்டு வர்றது நல்ல. ஓகே ஓகே, நான் இதுதான் போக வேண்டிய சைடு. இதுதான் நான் போகக்குள்ளே கண்டினியூ பண்ணேன். திரும்ப தான் கேட்டுக்கு போகிற அந்த கொரிடோ இதால் கீழே வந்து ஃபுல்லாக ஃப்ளைட் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ டைம் வந்து 11:35. எனக்கு வந்து 12க்கு மாதிரி தான் கேட் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னேன். அது வரைக்கும் முன்னுக்கு போய்ட்டு வெயிட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போய்ட்டு வெயிட் பண்ணோம். ஃபஸ்ட் டைம்ன்றதுனால மிச்சம் தூரம் இல்லாமல் வெயிட் பண்ணுறது, கேட்கிட்டே வெயிட் பண்ணுறது நல்லா. இல்லாட்டி நிறைய சான்சஸ் இருக்குது மிஸ் ஆகுறதுக்கு. ஸோ போட்டிக்கு 6 to 14 கேட் நம்பர் 6லேருந்து 14 வரைக்குமே இந்த சைடில் தான். இதில் உள்ளுக்கும் ஒரு ட்ராலி ஒன்று மாதிரி அங்கே ஓட்டிட்டு தான் இருக்கிறாங்க. இது எஸ்கலேட்டர் போகிறது. ஓகே, இதுலேயும் போகும். ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. இது மேலே போகிறது இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக போகிறது. ஓகே, ஃபைனலி இதுதான் 12 to 14 இங்கே தான் இருக்குது. இதுதான் கேட் நம்ம இதில் மேலே இருக்கிறது. இதுதான் நான் போக போகிற இண்டிகோ. ஓகே, இந்த ஆச்சு. இப்போ ஃப்ளைட்டில் ஏற போய்ட்டு இருக்கிறேன். My God. Flight number வந்து 28D. 10 இன்னும் போகணும் பின்னால்.
காய்ஸ், சென்னை ஏர்போர்ட் ரீச் ஆகியாச்சு. இது எக்ஸிட்டுக்கு போகிற வழி தான். இனத்தாய்க்கு நான் வந்து இண்டிகோ. ஓகே காய்ஸ், ஃபைனலி சென்னை ஏர்போர்ட் எக்ஸிட்டுக்கு வந்தாச்சு. இதில் வந்து ஹெவி செக்கிங், கஸ்டம்ஸால் 2-3 செக்கிங்ஸ் இருந்துச்சு. ஹெவி செக்கிங். ஃபைனலி அப்பா சென்னை ரீச் ஆகியாச்சு. எக்ஸிட். நிறைய பேர் போர்டெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. Wow, it's beautiful. Okay guys, இதோட நான் இந்த vlog முடிச்சுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிமேல் தான் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. இப்போ தான் ஸ்டார்ட். பாய்.